ஒரு சில நடிகர் நடிகைகள் ஒரு சில படங்களை தான் நடிச்சிருந்தாலும் அவங்களோட நடிப்பு பெரும்பாலானோட மனதில் இடம் பிடிச்சிருக்கும் அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில் நடிகர் ஸ்ரீ அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குறைவான படங்களில் நடிச்சிருந்தாலும் நிறைய பேரோட எண்ணங்களையும் சரி நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு நடிகராகவும் வலம் வந்துட்டு இருந்தவர். வழக்கு எண் 18/9 அப்படிங்கிற திரைப்படம் மூலமாக அறிமுகமானவர் தான் நடிகர் ஸ்ரீ. இந்த படத்தில் ரொம்ப எளிமையான நடிப்பை கொடுத்திருப்பார். அதுக்கப்புறமா ஓநாயும் மாட்டுக்குட்டியும், சோன்பப்டி, வில்லம்பு, மாநகரம் திரைப்படங்களில் நடித்து பிரபலமாகி இருந்தவர். இவரோட நடிப்பில் 2023 இருகப்பற்று அப்படிங்கிற படமும் வெளியாயிருந்துச்சு. இந்த படம் இவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்திருந்துச்சு. இந்த நிலையில தான் ஸ்ரீ இப்போ சமீபத்தில் இவருடைய புகைப்படங்கள் ரொம்பவே இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. எலும்பும் தோலுமா, முகம் ஃபுல்லாக தாடியோட ரொம்பவே ஆள் மெலிஞ்சு போய் அடையாளமே தெரியாத அளவுக்கு இருக்கிற இவரோட ஃபோட்டோக்களும் வீடியோக்களும் இணையத்தில் இப்போ ரொம்ப வைரல் ஆகிட்டு வருது. இவருடைய இந்த நிலைமைக்கான காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு பக்கம் இவர் மதுவுக்கு அடிமையாகி இருக்காரு அப்படின்னும், அதே நேரத்தில் போதிய பட வாய்ப்புகள் இல்லாதனால தான் மன அழுத்தம் காரணமாக இவர் இப்படி இருக்கலாம் அப்படின்னும் பல்வேறு தரப்பினர் சொல்லிட்டு வராங்க. இவருக்கு ஒருவேளை முறையான மருத்துவ ஆலோசனை தேவை அப்படிங்கிறதும் இன்னொரு தரப்பினரும் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில் இப்போ ஸ்ரீயோட ஏற்கனவே ஒரு சீரியல் தொடர் ஒன்றுத்தில் நடிச்சிருந்த ராகவேந்திரன் ரவி அப்படிங்கிறவர் ஸ்ரீயோட இந்த புகைப்படங்கள்லாம் பார்த்து பயங்கர அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், உனக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, ஆனால் நீ சீக்கிரமாக குணமாகிடணும், உண்மை என்னன்னு தெரியாமல் யாரும் அவனை பற்றி தப்பாக எந்த செய்தியும் பரப்பாதீங்க மக்களே, உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ராகவேந்திரா அவரோட ட்விட்டர் பதிவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இப்போ அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீயோட இந்த புகைப்படங்களும் வீடியோக்களும் தொடர்ச்சியாக பரவிட்டு வர நிலையில் எல்லா ரசிகர்களுமே இவருக்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் உதவணும் அப்படின்ற கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இப்போ இணையவாசிகள் மூலயமா லோகேஷ் கனகராஜுக்கு தொடர்ச்சியாக இந்த ரெக்வஸ்ட் போய்கிட்டே தான் இருக்கு. இந்த ரெக்வஸ்ட்லாம் ஏற்கனவே லோகிக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. நமக்கு சமீபத்திய கிடைச்ச தகவலா என்ன இருக்குன்னா, அதாவது லோகேஷ் இவரோட இந்த நிலைமையை பார்த்து இவனுக்கு அப்படி என்னதான் ஆச்சு, இவன் எங்கே தான் இருக்கான், தயவுசெய்து இவனை பற்றி விசாரிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரோட உதவியாளர்கிட்ட சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. உண்மையாவே லோகேஷ் கனகராஜ் இப்போ ஸ்ரீக்கு உதவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, இணையவாசிகளுடைய இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.